மனவிழா நிகழ்ச்சிக்கு முன்னிலையேற்று மணமக்களை வாழ்த்தி உரையாற்ற வந்திருக்கக்கூடிய கழகத்தின் கொள்கை விளக்க அணியின் செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புக்குரிய சகோதரர் ராஜா அவர்களே, கழகத்தின் சட்டத்திட்ட குழுவினுடைய உறுப்பினர், இயக்கத்தினுடைய முன்னோடிகளில் ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் எஸ் அவர்களே, அதேபோல் கழகத்தின் முன்னோடிகளில் ஒருவராகவும் சோழ மண்டலத்தின் தலைகர்த்தர்களில் ஒருவராக விலகிக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் என்னுடைய ஆளுநர் கோஸ் மணி இருக்கிறார், கழக முன்னோடி அண்ணன் அருணாங்கி ராஜன் இருக்கிறார், சட்டப்பேரவை உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் சுப தங்கவேலன் அவர்களார், நம்முடைய கழகத்தினுடைய பிரச்சார வீரர்களில் ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்புக்குரிய ஆரியல் சகோதரர் திண்டுக்கல் யூனியன் இருக்கிறார், கிருஷ்ணகிரி மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் நண்பர் சுகவனம் அவர்களே, திண்டுக்கல் மாவட்ட கழகத்தின் செயலாளர் தம்பி ஐ.பி. செந்தில்குமார் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் குழந்தை அன்பழகன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருவிடைமருதூர் ராமலிங்கம் அவர்களே, தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய அரியலூர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் அவர்களே, பெரம்பலூர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் குன்னம் ராஜேந்திரன் அவர்களே, மாநில இளைஞரணியினுடைய துணை செயலாளராக அண்மையில் பொறுப்பேற்றதற்கு பிறகு முதலாக தன்னுடைய உரையினை ஒரு அரங்கேற்று நிகழ்ச்சியாக இந்த மேடையில் நிறைவேற்றி இருக்கக்கூடிய அருமை தம்பி அன்பில் மகேஷ் பொய்யானவர் மற்ற மேடையில் வீற்றிருக்கக்கூடிய கழகத்தின் முன்னோடிகளை, ஒன்றிய கழக, நகர கழக, விளைவர் கழகத்தின் செயலாளர்கள், இங்கு எனக்கு முன்னால் நன்றி உரை ஆற்றியிருக்கக்கூடிய அருமை நண்பர் சுபா சந்திரசேகரன் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மணக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்களே, மணமக்களுடைய பெற்றோர்களே, உற்சாக உறவினர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஜெயகுண்டம் சோழபுரம் தொகுதியை சார்ந்த நினைவில் வாழக்கூடிய கவிஞர் சுபா, ஜானகி ஆட்சி ஆகியோருடைய பேர்த்தியும் மாநில இளைஞரணியுடைய துணை செயலாளர் அருமை நண்பர் சுபா சந்திரசேகர், மீனாள் ஆட்சி தம்பதியுடைய இளைய மகள் டாக்டர் சுபாஷினி என்கிற நிலைமைகளுக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் மலைக்குழிப்பட்டி பகுதியைச் சார்ந்த நினைவில் வாழக்கூடிய சிதம்பரம் வெள்ளையம்மாள் ஆட்சி ஆகியோருடைய பெயரன், சென்னை கருப்பையா பாக்கியமாட்சி ஆகியோருடைய இளைய மகன் ராஜசுந்தரம் பிகாம் எம்பி அவர்களுக்கும் நம்முடைய அன்பான வாழ்த்துக்களோடு மணவிழா நிகழ்ச்சி நிறைவேறியிருக்கிறது. இந்த மணவிழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று மணவிழாவை நடத்தி வைத்து அதே நேரத்தில் மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான
வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய சுபாஷ் சந்திரசேகர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும், அதேபோல் மணக்கோலம் போன்றிருக்கக்கூடிய மணமக்களுக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்க விரும்புகிறேன். இந்த மணவிழா நிகழ்ச்சியை பொறுத்த வரையில இது ஒரு சீர்திருத்த திருமணமாக, சுயமரியாதை உணர்வோடு நடைபெற்றிருக்கக்கூடிய திருமணமாக நடந்திருக்கிறது என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இதை நான் இங்கே நினைவுபடுத்தி எடுத்துச் சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், வரலாற்றில் பதிவாகி இருக்கக்கூடிய, வரலாற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தியை இது போன்ற திருமண நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்கிற நேரங்களில் வாழ்த்துறை வழங்குகிற வாய்ப்பு கிடைக்கிற போது இதை நான் தொடர்ந்து வழக்கமாக வாடிக்கையாக எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதை இங்கேயும் நினைவுபடுத்தி குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். அது என்ன என்று கேட்டால், இது போன்ற சீர்திருத்த திருமணங்கள் 1967க்கு முன்பு நடைபெறும் என்று சொன்னால், அந்த திருமணங்கள் சட்டப்படி முறைப்படி செல்லுபடி ஆகும் என்ற அங்கீகாரத்தை அன்றைக்கு நாம் பெற்றிருக்கவில்லை. காரணம், அது சட்டமாக்கி தந்திடவில்லை. ஆனால் 67ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் அமோக வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பை அண்ணா தலைமையில் ஏற்றோம். அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு முதலாக சட்டமன்றத்திற்குள்ளே முதலமைச்சர் என்கிற அந்த உரிமையோடு அந்த அவையிலே போய் அமர்ந்து முதல் தீர்மானமாக அண்ணா அவர்கள் கொண்டு வந்து அவையில் நிறைவேற்றி தந்த சட்டம் என்ன சட்டம் என்று கேட்டால், சீர்திருத்த திருமணங்கள் அனைத்தும் சட்டப்படி செல்லுபடியாகும் என்கிற அங்கீகாரத்தை நமக்கு பெற்று தந்தார்கள். ஆகவே இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த திருமணம் சட்டப்படி முறைப்படி செல்லுபடி ஆகும் என்கிற அங்கீகாரத்தோடு நடந்து இருக்கிறது. நான் இப்படிப்பட்ட இந்த சிறப்பான திருமணத்தில் நான் குறிப்பிட விரும்புவது, இது சீர்திருத்த திருமணம் மட்டுமல்ல, சுயமரியாதை உணர்வோடு நடைபெறக்கூடிய திருமணம் மட்டுமல்ல, நம்முடைய தாய் மொழியாக இருக்கக்கூடிய நம்முடைய அழகு தமிழ் மொழியில் நடைபெறக்கூடிய திருமணம். ஆக இது ஒரு தமிழ் திருமணம். இன்னும் பெருமையோடு சிறப்போடு குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு தலைவர் கலைஞர் அவர்களால் செம்மொழி என்ற அங்கீகாரத்தையும் பெற்றுத் தந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய மொழி என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஆக அப்படிப்பட்ட இந்த சிறப்பான தமிழ் திருமணத்தில் உங்களோடு சேர்ந்து மணமக்களை வாழ்த்துவதில் நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். நம்முடைய சுபா சந்திரசேகர் அவர்களை பற்றி எல்லோரும் பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார்கள். ஆக என்னை பொறுத்தவரையில் நான் அவரை பற்றி அதிகமாக எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது, கட்டாயமும் கிடையாது. இன்னும் கூட வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவரை நான் பாராட்டினால் அது என்னையே நான் பாராட்டிக் கொள்வதாக அமைந்துவிடும் என்கிற காரணத்தால், எனவே அதை நான் அதிகம் பயன்படுத்த விரும்பவில்லை. இருந்தாலும் மற்றவர்கள் பாராட்டுகிற நேரத்தில், மற்றவர்கள் அவரை பற்றி பெருமையோடு குறிப்பிட்டு பேசுகிற நேரத்தில், அவர் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைந்தாரோ அதை விட அதிகமான அளவுக்கு நான் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன் என்று சொன்னால் நிச்சயம் அது மிகையா. ஏனென்றால் எனக்கு அது பெருமை. ஆகவே இன்றைக்கு இளைஞர் அணியில நான் செயலாளர், என்னதான் கழகத்தின் பொருளாளர் என்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்தாலும், என்னை பொறுத்தவரை பொருளாளர் என்ற பொறுப்பையும் இளைஞர் அணி செயலாளர் என்ற பொறுப்பை ஒப்பிட்டு பார்க்கிற போது இளைஞர் அணியின் செயலாளர் என்பதிலே தான் அதிகமான அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறது.
அதிலே ஒரு சுயநலம் உண்டு. ஏனென்றால் இளைஞராகவே என்றைக்கு இருந்து விடலாம் என்கிற அந்த எண்ணம். அது ஒரு காரணமாக இருக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மேடையில நம்முடைய முன்னோடிகள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அண்ணன் எஸ்.எஸ். அவர்கள் எப்படிப்பட்ட உடல்நலத்தோடு இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அதை பற்றியெல்லாம் அவர் கொஞ்சம் கவலைப்படவில்லை. நான் பல ஆண்டு காலமாக அவரை பற்றி நன்றாக அறிவேன். அவர் இந்த மாவட்டத்தில் செயலாளராக இருந்து பணியாற்றிய நேரத்தில் அவர் தலைவரை அழைத்து வந்து நிகழ்ச்சி நடத்தியிருக்கலாம், நம்முடைய முன்னோடிகளை எல்லாம் அழைத்து வந்து நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கலாம். ஆனால் இளைஞரணியில நான் பொறுப்பேற்றதற்கு பிறகு என்னை, என்னுடைய அருமை நண்பர் அன்பில் பொய்யாமொழி அவர்களை இந்த பகுதிக்கு எத்தனை முறை அழைத்து வந்து எப்படியெல்லாம் எங்களை வேலை வாங்கி இருக்கிறார் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும், மறந்துவிட முடியாது. காலையில 8 மணிக்கு 9 மணிக்கு தொடங்கினால் மதியம் 2 மணி அல்லது 3 மணி அளவிலே தான் மதிய உணவுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி தருவார்கள். அதற்கு பிறகு மீண்டும் ஒரு அரை மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் பயணத்தை தொடங்கினால் விடிய விடிய நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆக அப்படியெல்லாம் இந்த மாவட்டத்தில் எங்களை அழைத்து வந்து கழகப்பணி எப்படி ஆற்றிட வேண்டும், கழக தோழத்தில் எப்படி பழகிட வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் அண்ணன் எஸ்.எஸ். அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு பல முறை எங்களை அழைத்து வந்து எங்களை ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள். நான் அதையெல்லாம் இன்றைக்கு பார்க்கிறேன். அதே போல அண்ணன் அறந்தாங்கி ராஜன் அவர்கள் இந்த மேடையில வீற்றிருக்கிறார், அவரும் வாழ்த்துறை வழங்கி இருக்கிறார். அதே போல நம்முடைய சோழ மண்டலத்தினுடைய தலைகர்த்தர் அண்ணன் கோசி மணி அவர்கள் எந்த நிகழ்ச்சியும் அவர் விட்டு வைப்பது கிடையாது. அவர் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் என்ற பொறுப்பை ஏற்றிருந்த நேரத்தில் அவர் இந்த மாவட்டத்தோடு எந்த அளவிற்கு தொடர்பு வைத்திருந்தார் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஆக இந்த மாவட்டத்தில் மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தோடும் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முன்னோடிகளில் இன்றைக்கு ஒரு முன்னோடியாக விலகிக் கொண்டிருக்கக்கூடியவர் யார் என்று கேட்டால் அது அண்ணன் கோசிமணி அவர்களைத்தான் பெருமையோடு குறிப்பிட்டு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய பணியை இன்னமும் தொடர்ந்து ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு கூட இங்கே வாழ்த்து பேச வேண்டும் என்று ஆசை, நாங்கள் தான் அதை தடுத்து விட்டோம். ஆனால் அண்ணன் எஸ்.எஸ். அவர்கள் நாங்கள் தடுத்தாலும் அதை அவர் கேட்க மாட்டார். ஒருவேளை நாங்கள் தடுத்து விட்டால் நாங்கள் போய்விடுவோம் நிகழ்ச்சி பிடித்து விட்டு, ஆனால் சிவசங்கர் தான் மாற்றிக் கொள்வார். இப்படி பல அனுபவங்கள் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆக அந்த அளவுக்கு ஒரு பிடிப்போடு ஒரு ஆர்வத்தோடு இந்த நேரத்திலும் இந்த உடல் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் ஏக்கம்தான் கழகம்தான், கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் தன்னுடைய உயிர் மூச்சு என்ற அந்த நிலையில் இருந்து இன்றைக்கும் அவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த இயக்கத்தை எந்த தீய சக்தியாலும் அவன் எப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் இதுவரையில் தொட்டு கூட பார்க்க முடியாத நிலையில் இந்த இயக்கம் இன்றைக்கு பீடுகளை போட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த நிலையில் இருந்துதான் நம்முடைய அருமை நண்பர் சுபா சந்திரசேகர் அவர்கள், அவருடைய தந்தை கவிஞர் சுபா அவர்கள், அவர் இந்த ஜெயமண்ட பகுதியில், அதே போல அவருடைய துணைவியார் சுபா, அவருடைய துணைவியார் நம்ம சந்திரசேகருடைய துணைவியார், அவர் நகரமன்றத்துடைய தலைவராக இருந்து நம்முடைய சுபா சந்திரசேகர் அவர்கள் இன்றைக்கு கழகப்பணி ஆற்றிக் கொண்டிருந்தால் நம்முடைய துணைவியார் அவர்கள் பொதுப்பணிகளை தன்னை ஒப்படைத்துக் கொண்டு ஆற்றிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இது கழகத்திற்கு பெருமை. இன்னும் நான் வெளிப்படையாக ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இங்கே நம்முடைய தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பேசியதை அவர் பேசுகிற போது சொன்னார், இதுதான் அரங்கேற்றம் என்று சொன்னார். நான் பல நேரங்கள் இளைஞர்களின் துணை செயலாளராக பொறுப்பேற்று அவர் இந்த நிகழ்ச்சிக்கு முதல் நிகழ்ச்சியாக பேச வந்திருக்கலாம். ஏற்கனவே அவருடைய உரையை மட்டுமல்ல, அவர் ஆட்சிக் கொண்டிருக்கக்கூடிய செயலை நான் உற்று கவனித்துக் கொண்டிருக்கக்கூடியவர். எப்படி அன்பில் பொய்யாமொழி அவர்கள் எனக்கு துணையாக இருந்து நான் இந்த அளவுக்கு ஒரு ஆளாகி இந்த அளவுக்கு மேடையில் நின்று பேசக்கூடிய அளவுக்கு ஒரு தெம்ப, ஒரு திராணிய, ஒரு துணிச்சலை
எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடியவர்கள் வரிசையில யார் முதலிடத்தில் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் அதில் அன்பில் பொய்யாமொழியை தான் நான் பெருமையோடு சொல்ல முடியும். சிலர் இடத்துல சில பிரச்சனைகளை பேசுவதற்கு கொஞ்சம் அச்சப்படுவார்கள், கூச்சப்படுவார்கள், யோசிப்பது உண்டு. ஆனால் அந்த நேரத்திலே நம்முடைய அன்பில் பொய்யாமொழியை தான் எல்லோரும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு நல்லது கெட்டது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஆக அந்த நிகழ்ச்சியிலே என்னோட இரண்டரை கலந்திருக்கக்கூடியவர் என்னுடைய அருமை நண்பர் அன்பில் பொய்யாமொழி அவர்கள். இன்றைக்கு அவர் இல்லை இல்லை என்று நான் தொடர்ந்து அந்த ஏக்கத்தோடு இருந்து கொண்டிருந்தாலும் ஓரளவுக்கு அந்த ஏக்கத்தை போக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய அருமை மகன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்திருப்பது உடனடியாக எனக்கு ஒரு ஆறுதலாக, ஒரு தெம்பாக இன்றைக்கு எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் எதற்காக இதை குறிப்பிட்டு சொல்கிறேன் என்று சொன்னால், இளைஞர் அணி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணை அமைப்புகளில் ஒரு அணி. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு எத்தனையோ துணை அமைப்புகள் உண்டு. இளைஞர் அணி, மாணவர் அணி, தொழிலாளர் அணி, தொண்டர் அணி, விவசாய அணி, இலக்கிய அணி, வழக்கறிஞர் அணி என்று இப்படி எத்தனையோ அணிகள் உண்டு. எத்தனை அணிகள் இருந்தாலும் இன்றைக்கு முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு அணி எந்த அணி என்று கேட்டால் அது இளைஞர் அணி தான் என்பதை யாரும் மறுக்கவும் மறைக்கவும் முடியாது. இதனால் மற்ற அணிகளை சார்ந்தவர்கள் கோபித்துக் கொள்வார்கள் என்று கேட்டால் கோபித்துக் கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய உண்மை அது. ஆனா இந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த இளைஞர் அணி இன்றைக்கு வளர்ந்து வந்திருக்கிறது என்று சொன்னால் இது முதலாக இந்த இளைஞர் அணி என்பது கோபாலபுரத்தில் நான் பள்ளிக்கூடத்தில் மாணவனாக ஒரு சிறுவனாக படித்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் 67, 68ஆம் ஆண்டில் அங்கிருக்கக்கூடிய மாணவர்களை, இளைஞர்களை ஒன்று சேர்த்து இளைஞர் திமுக என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கோபாலபுரம் பகுதியை ஏற்படுத்தி அதற்கு பிறகு அது பறந்து விரிந்து அதற்கு பிறகு 1980, 81ஆம் ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு இளைஞரணி அமைப்பு தேவை என்று தலைவர் கலைஞர் அவர்கள் முடிவு செய்து அதற்கு பிறகு மதுரை ஜான்சிராணி பூங்காவில் 81ஆம் ஆண்டு இந்த இளைஞரணியை ஏற்படுத்தி தந்தார். அதற்கு பிறகு திருச்சியிலே தான் முதலில் இளைஞரணியினுடைய 1ஆம் ஆண்டு நிறைவு விழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிற நேரத்தில் இந்த இளைஞர் அணிக்கு என்று ஒரு அமைப்பு உருவாக்கணும். இளைஞர் அணி தொடங்கி வைத்தால் மாத்திரம் போதாது, இதை கட்டுக்கோப்போடு நடத்திட வேண்டும் என்று சொன்னால் இந்த இளைஞர் அணிக்கு என்று ஒரு அமைப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு அமைப்பு குழுவை ஏற்படுத்தினார்கள். அந்த அமைப்பு குழுவில ஒரு 7 பேர் குழுவின் உறுப்பினர்களாக இடம்பெற்றோம். திருச்சி சிவா, பகுதி இளவழுதி, வாலஜாசன், தாரைமணியம், முகவை மாவட்டத்தை சார்ந்த பஞ்சவர்மா, நெல்லை மாவட்டத்தை சார்ந்த ஜெயம் ஜூலியஸ் ஆக இந்த வரிசையிலே நானும் ஒருவனாக இடம்பெற்று 7 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது. ஆக அந்த குழு அமைக்கப்பட்டதற்கு பிறகு அதற்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் இளைஞர் அணிக்கு என்று நியமிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு பெரம்பலூர், அரியலூர் என்று 2 மாவட்டங்களாக தனித்தனியாக பிரிந்திருக்கலாம். ஆனால் அன்றைக்கு ஒரே மாவட்டமாக திருச்சி மாவட்டம், ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் இருந்த பகுதி இந்த அரியலூர், பெரம்பலூர் உங்களுக்கு தெரியும். ஆக அப்பொழுது ஒருங்கிணைந்த இந்த திருச்சி மாவட்டத்தினுடைய அமைப்பாளராக அன்பில் பொய்யாமொழி அவர்களை நாங்கள் தேர்வு செய்து நியமித்தோம். அதற்கு பிறகு துணை அமைப்பாளர்களாக யாரை நியமிக்கலாம் என்று யோசித்த நேரத்தில் அப்பொழுது அன்பில் பொய்யாமொழி அவர்கள், அதே போல மறைந்த அருமை பெரியவர் அன்பிலார் அவர்கள் எல்லாம் யோசித்து முடிவு செய்து அதற்கு பிறகு அண்ணன் எஸ்.எஸ். அவர்களை சுட்டி காட்டியதை போல அண்ணன் எஸ்.எஸ். அவர்கள் சுட்டி காட்டி இந்த வட்டாரத்தில் சந்திரசேகர் கவிஞர் சுபா அவருடைய மகன் ஒருவர் இருக்கிறார், அவரை நீங்கள் தேர்ந்தெடுத்து நியமித்தால் சிறப்பாக இருக்கும் என்று அவருடைய பரிந்துரை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு இந்த பகுதியில் அவர் நியமிக்கப்பட்டார். நம்முடைய எஸ்.எஸ். அவர்களே பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார்கள், என்னுடைய மகனை தேர்ந்தெடுக்கிறீர்களே, என்ன என்னுடைய குடும்பத்தில் ஏதேனும் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறீர்களா அல்லது தேவையற்ற வேலையாயிற்று என்றெல்லாம் அவர் செலுத்திக் கொண்ட நேரத்தில் இல்லை சந்திரசேகரை தான் நாங்கள் நியமிக்கப் போகிறோம், அவரை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே கட்டாயப்படுத்தி அதற்கு பிறகு அவரை இந்த பொறுப்பில் நியமித்தார்கள். ஆகவே கவிஞர் சுபா அவர்கள்
சுபாஷ் சந்திரசேகர் அவர்களை தேர்ந்தெடுத்த நேரத்தில் கொஞ்சம் அச்சத்தோடு இருந்திருப்பார்கள். ஆனால் அவர் அந்த பொறுப்பில் நியமிக்கப்பட்டதற்கு பிறகு மாவட்ட துணை அமைப்பாளராக, அதற்கு பிறகு மாவட்ட அமைப்பாளராக, இன்றைக்கு மாநிலத்துடைய துணை செயலாளராக இருந்து இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், பணியாற்றுவது மட்டுமல்ல, அப்படி பணியாற்றி சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம். இது திருமண நிகழ்ச்சியா அல்லது தேவண்ணம் பகுதியில் நடைபெறக்கூடிய ஒரு பொதுக்கூட்டமா அல்லது ஒரு மாவட்ட அளவில் நடைபெறக்கூடிய ஒரு மாநாடா என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய சுபாஷ் சந்திரசேகருடைய வளர்ச்சியை, அவருடைய பெருமைகளை இன்றைக்கு அவருடைய தந்தையிலிருந்து பார்க்கவில்லை என்ற ஏக்கம் இன்றைக்கு அவருக்கும் இருக்கலாம், அதே போல எங்களுக்கும் இருக்கலாம். இருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய சுபாஷ் சந்திரசேகர் அவர்கள் இந்த அளவுக்கு கழகத்திற்கு துணையாக, இளைஞர்களுக்கு துணையாக, அதையும் கடந்து எனக்கு துணையாக அவர் தன்னுடைய பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அவருடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய, அவருடைய அருமை மகளுக்கு நடைபெறக்கூடிய இந்த திருமண நிகழ்ச்சிக்கு வந்திருப்பதில் நான் உள்ளபடிய மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். நம்முடைய சுகமானம் அவர்கள் அவரும் இளைஞரணி துணை செயலாளராக இருந்தவர் தான் இன்றைக்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறார். அதேபோல IPS செந்தில்குமார் திண்டுக்கல் மாவட்டத்துடைய செயலாளர் பேசுவார் என்று அழைத்தார்கள். அவரும் இளைஞரணியில திண்டுக்கல் மாவட்டத்தில் இளைஞரணியின் துணை அமைப்பாளராக இருந்து அதற்கு பிறகு மாநில இளைஞரணி துணை செயலாளராக பொறுப்பேற்று இன்றைக்கு மாவட்டத்துடைய செயலாளராக பொறுப்பேற்று தன்னுடைய கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். ஆக இதையெல்லாம் பார்க்கிற போது, ஆக இப்படி இளைஞரணியில் இருந்து இன்றைக்கு இப்படிப்பட்ட பல பொறுப்புகளை, பெரிய பெரிய பொறுப்புகளை ஏற்று கடமையாற்றிக் கொண்டிருப்பதை பார்க்கிற போது இன்றைக்குள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். இங்கே கூட சுகமனம் பேசுகிற போது நம்முடைய பொய்யாமொழியுடைய அருமை மகன் தம்பி அன்பில் மகேஷ் அவர்கள் இன்றைக்கு அவருக்கு அந்த பதவியை நான் கொடுத்திருப்பதாக சொன்னார். மன்னிக்கவும், நான் பதவியை கொடுக்கல, பொறுப்பை கொடுத்திருக்கிறேன். அதை மட்டும் மனசு வச்சுக்கிறேன். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பதவிகள் எல்லாம் பதவிகள் அல்ல, பொறுப்புகள். நான் சென்னை மாநகரத்தினுடைய மேயராக முதலில் 96ஆம் ஆண்டு பொறுப்பேற்ற போது மாநகராட்சியுடைய மன்ற கூட்டத்தை முதலில் கூட்டி அப்பொழுது முதலில் ஒரு உரையை நான் ஆற்றக்கூடிய வாய்ப்பை அங்கே பெற்றேன். அந்த வாய்ப்பை பெற்ற போது நான் உரையை தயாரித்தேன். ஒரு 15 நிமிடம் அந்த மன்ற கூட்டத்தில் பேசுவதற்கு உரை தயாரித்தேன். உரை தயாரித்து அந்த உரை சரியாக இருக்கிறதா, என்னுடைய பேச்சு சிறப்பாக இருக்கிறதா என்றெல்லாம் முதலில் பேச போகிறேன் மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் 96ஆம் ஆண்டு. அப்பொழுது தமிழ்நாட்டுடைய முதல்வராக நம்முடைய தலைவர் கலைஞர் இருக்கிறார்கள். ஆக அவரிடத்திலே கொண்டு போய் என்னுடைய பேச்சை காண்பித்தேன். ஏதேனும் தவறு இருந்தால் தயவு திருத்தி தாருங்கள் என்று கேட்டேன். சரியாக இருக்கிறதா என்று கேட்டேன். தலைவர் அவர்களும் படித்து பார்த்துவிட்டு 2 இடத்திலே திருத்தம் செய்தார்கள். என்ன திருத்தம் என்று கேட்டால், மேயர் பதவி என்று போட்டிருந்தேன். அந்த பதவியை 2 இடத்திலே போட்டிருந்தேன். அந்த பதவி என்ற அந்த வார்த்தையை 2 இடத்தில் அடித்துவிட்டு மேயர் பொறுப்பு என்று போட்டார். மேயர் பொறுப்பு என்று போட்டுவிட்டு என்னிடத்தில் சொன்னார், நான் பதவியை திருத்தி பொறுப்பு என்று போட்டதற்கு என்ன காரணம் தெரியுமா? முதலில் அதை புரிந்து கொள். நான் எதற்காக இந்த திருத்தத்தை செய்தேன் என்று கேட்டால், நீ மேயர் பதவியை பெறல, மேயர் பொறுப்பு ஏற்றிருக்கிற, அதனால் இதை பதவியாக நினைக்கக்கூடாது, பொறுப்போடு இருந்து பொறுப்பாக பணியாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பொறுப்பு என்று மாற்றியிருக்கிறேன். ஆகவே தம்பி மகேஷ் அவர்களுக்கு தந்திருப்பது பதவி இல்லை. அதே போல நம்முடைய சுகவனம் அவர்கள் ஏற்றிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பதவியும் பதவி இல்லை, அது பொறுப்பு. செந்தில்குமார் ஏற்றிருப்பதும் பதவி இல்லை, பொறுப்பு. ஆகிய நீங்கள் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த பொறுப்பை பொறுப்போடு உணர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பொறுப்போடு நம்முடைய கடமையாற்றி கழகத்திற்கு பொறுப்பு சேர்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற நிலையைத்தான் நான் இந்த நேரத்தில் அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர்கள் எல்லாம் நம்முடைய சுபாஷ் சந்திரசேகருடைய இல்ல திருமண நிகழ்ச்சியில என்னுடைய வேண்டுகோளாக அல்ல, என்னுடைய உத்தரவாக இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் தொடக்கத்தில் சொன்னேன், எல்லா அணிகளை விட இன்றைக்கு இளைஞர் அணி இன்றைக்கு ஒரு கம்பீரமாக முதலணியில் இருக்கக்கூடிய அணியாக இருக்கிறது என்று சொன்னால் ஏதோ தனிப்பட்ட எண்ணால் வந்திருக்கிறது என்று நான் இன்றைக்கும் ஒத்துக்கொண்டது கிடையாது, ஏற்றுக்கொண்டதும் கிடையாது. சுபாஷ் சந்திரசேகரன் போன்ற இளைஞர்கள் அந்த நிர்வாகிகளுடைய உழைப்பினால் தான் இன்றைக்கு இந்த இளைஞர் அணி இன்றைக்கு இந்த அளவுக்கு கம்பீரமாக வளர்ந்திருக்கிறது. சுபாஷ் சந்திரசேகர் அவர்கள் ரொம்ப அமைதியாக இருப்பார் பார்ப்பதற்கு.
ஆனால் பார்ப்பதற்கு அமைதியாக இருப்பாரே தவிர ஆனால் அழுத்தமாக இருப்பார். கொண்ட கொள்கையில தான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய லட்சியத்தில தான் என்ன எண்ணுகிறாரோ அதை செயல்படுத்துவதில் மிகவும் அழுத்தமாக இருக்கக்கூடியவர் என்பதை நான் அவரிடத்திலே பழகுகிற ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இன்றைக்கு இளைஞரணியில துணை செயலாளராக, அதேபோல் இந்த மாவட்ட கழக முன்னோடிகளிடத்திலே ஒரு நன்மதிப்பை பெற்றவராக, என் கழகத்தோருடைய உள்ளங்களில் ஒரு சிறப்பு இடத்தை பெற்றவராக நம்முடைய சுபா சந்திரசேகர் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே கூட சொன்னார்கள், அவருடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நான் வந்திருக்கிறேன். ஏற்கனவே என்னுடைய இல்லத்தில் வந்திருக்கக்கூடிய திருமண நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கிறேன். ஒரே ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு மாத்திரம் சூழலின் காரணமாக என்னால் வர முடியாத நிலை ஏற்பட்டது என்பது உண்மை. அதற்கு பிறகு திருமண மண்டபம் கட்டி அதனுடைய திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்ற நேரத்திலும் அப்பொழுது வந்திருக்கிறேன். ஆக இப்பொழுது வந்திருக்கிறேன், தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். ஆக அவருடைய மகனுக்கு நடைபெறக்கூடிய திருமண நிகழ்ச்சிக்கு மட்டுமல்ல, சுபாஷ் சந்திரசேகருடைய பேரனுக்கு பேத்திக்கு நடைபெறக்கூடிய திருமண நிகழ்ச்சிகளுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு நிரம்ப உண்டு. அவரும் நிச்சயமாக என்னை அழைத்தே தீர்வார் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆக அந்த நம்பிக்கையோடு தான் ஒரு குடும்ப பாச உணர்வோடு இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு குடும்ப பாச உணர்வோடு அத்தனை பேரும் இங்கு வந்திருக்கிறீர்கள். அதனால்தான் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கிய நேரத்தில் மிக பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார்கள், ஒரே தாயை அத்தனை பேரை ஈண்டெடுக்க முடியாத காரணத்தால் தான் தனித்தனி தாயை வயிற்றிலே பிறந்திருந்தாலும் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அண்ணன் தம்பிகளாக உடன்பிறப்புகளாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் இது கழகம் ஒரு குடும்பம் என்ற நிலையிலே தான் இன்றைக்கு இந்த குடும்பத்திலே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்கு நாம் அத்தனை பேர் வந்திருக்கிறோம். சுபாவுடைய வாரிசாக சுபா சந்திரசேகர், தலைவர் கலைஞருடைய வாரிசாக நான், அதே போல நம்முடைய அன்பில் பொய்யாமொழியுடைய மகன் மகேஷ் அவருடைய வாரிசாக, இந்த வாரிசு என்று சொல்லுகிற போது கூட இதுவும் சிலருக்கு பொறாமை ஏற்படலாம். அதற்கு நான் பொறுத்தல்ல, வாரிசுகள் இல்லாதவர்களுக்கு தான் அந்த பொறாமை வருமே தவிர வாரிசுகள் இருக்கக்கூடிய பொறாமை வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் இருக்காது. ஆக அந்த வாரிசுகள் கழக வாரிசுகளாக உண்மையான வாரிசுகளாக இருக்கிற காரணத்தால் நிச்சயமாக இந்த கழகம் மேலும் சிறப்பு பெறும், வலு பெறும். ஆகவே அந்த வலு பெறுகிற சிறப்பு பெறுகிற நிலையில் நம்முடைய சுபாஷ் சந்திரசேகர் தன்னை ஒப்படைத்துக் கொண்டு இந்த இயக்கத்திற்காக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் தொடர்ந்து இந்த இயக்கத்திற்கு தன்னுடைய கடமையை நிறைவேற்ற அந்த நம்பிக்கை எல்லோருக்கும் உண்டு என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு அவருடைய இல்லத்தில் மனக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மணமக்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெற்று சுபாஷினி என்கிற நிறைமதி MBBS ராஜசுந்தரம் அவர்கள், அவரும் BCom படித்திருக்கிறார், MBA படித்திருக்கிறார். ஆக பட்டதாரிகளாக இருக்கக்கூடியவர்களாக மணமக்கள் அறிவுரைகளை ஆலோசனைகளை அதிகம் எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் அவருடைய அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டராக இருந்து வாழுங்கள் 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 வாழ்க மணமக்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.